உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த லக்ஷ்மி சரக்கு பாட்டில் மாதிரி ஆயிட்டா போல இருக்கு. எதிர பாக்குறேன் ஆனா காணாம போயிடுது. என்கிட்ட அப்பவே வாங்கி வைன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். எங்கேயும் ஓடி போய் மறைஞ்சிட்டான். நானே தான் போக வேண்டியதா இருக்கு. நீங்களா? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பல்வீந்தர், பேர சொல்லாதீங்க, மெதுவா பேசுங்க. ஏன் மாட்டிப்பேன்னு பயமா இருக்கா? ஆசைப்பட்டா சொல்லு, உன்னை நானே மாட்டி விடுறேன். சொல்ல போனா எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. எல்லாரும் உங்களை பத்தி சரியா தான் சொல்றாங்க. நீங்க ஒரு பாம்பு மாதிரியா, யார புடிச்சாலும் விடவே மாட்டீங்களாமே. கொத்தவும் செய்வேன். அதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. உங்க பணத்தை எடுத்துட்டு எங்கேயும் ஓட மாட்டேன். இத பாரு பல்லு, நான் மறுபடியும் சொல்றேன், என் மண்டை காஞ்சதுன்னா அப்புறம் என்ன 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 பண்ணுவீங்க சொல்லுங்க? கத்துவீங்களா? கத்துங்க. அதுக்கப்புறம் லார்ஜா ஏதாவது பண்ணி வச்சிருவேன் பல்லு. லக்ஷ்மி வேணா விடுதலை ஆயிருக்கலாம், ஆனா நீ தப்பிக்க முடியாது. நான் உன்னை விட மாட்டேன்டா. லக்ஷ்மி வந்துட்டாளா? என்கிட்ட நடிக்காதடா. அட்ரஸே தெரியாத மாதிரி பேசுற. என்கிட்ட அட்ரஸ் இருக்கு, 2 நம்பர் வீடு. அட கடவுளே, எல்லா முட்டாளுங்களும் ஏன் கூட தான் சுத்துறாங்க. ஆமா, நீங்க ஒரு பெரிய பட்டதாரியாச்சு. உனக்கு தான் ஆங்கிலத்துல ஏன் கூட தெரியாதே. இப்ப கேளு, அட்ரஸ்னா தகவல். லக்ஷ்மி வெளியே வந்த தகவல் தெரியாத உனக்கு? என்கிட்ட எப்படி அட்ரஸ் இருக்கும்? முன்னாடி 3 வக்கீல ஜட்ஜி வர போறாரு. கிடைச்ச கேப்ல தப்பிச்சு ஓடுனேன். என்கிட்ட சொல்றேன். சரி, அவ எப்படி ரிலீஸ் ஆனா? ரிஷி மொத்த குற்றத்தையும் தன்னோட ஹெட்ல எடுத்துக்கிட்டு லக்ஷ்மியை விடு வச்சிட்டான். அடப்பாவி. அடப்பாவி இல்ல. இப்ப புரியுதா? இதத்தான் லவ்னு சொல்லுவாங்க. நான் என்ன முட்டாளா? அவளை லவ் பண்ணலையா என்ன? நீ திருடன்டா, திருடன். எல்லாம் தலைகீழ நடந்துகிட்டு இருக்கு. ஏண்டா ரிஷி, உன்னை சாதாரணமா எடை போட்டடா. உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக லக்ஷ்மி நீ பயன்படுத்தி வந்தான்னு நினைச்சேன். நீ உள்ள போயிட்டு லக்ஷ்மியை காப்பாத்திட்டியா? இதுதான் உண்மையான லவ்னு நினைக்கிறேன். டே பல்லு, உனக்கு இனிமே சான்ஸே கிடையாதுடா. லக்ஷ்மி உன்னை கைவிட்டுட்டு போயிட்டா. இப்போ என்னமோ சொல்ல வந்தீங்க? ஆமா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்த? இல்ல, நானும் ப்ராமிஸ் பண்ண வந்திருக்கேன். நீ எப்படி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியும் விடுதலை வாங்கி கொடுத்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, அதே மாதிரி நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் சீக்கிரமே உன்னை விடுதலை பண்ணிடுவேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? முழு நம்பிக்கை இருக்கு. And I love your confidence. உன்கிட்ட இருந்து தான் எனக்கு இதெல்லாமே வந்துச்சு. நீ தான் எனக்கு தைரியத்தை கொடுத்த ரிஷி. என்னை இங்க இருந்து நீ வெளியே எடுத்த மாதிரி நானும் என்னோட ப்ராமிஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். நீ ப்ராமிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல லக்ஷ்மி. ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓய், இப்ப ஐச நல்லா பெருசாக்கி பார்த்து என்ன திங்கிங் பண்ற? ரிஷி ஜெயிலோட இன்டீரியருக்கு போயிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப அந்த ஓப்ராய் குடும்பம் லேண்ட் எர்த்த ஒன்னாக்கி குற்றவாளிய கண்டுபிடிப்பாங்க. இப்போ நிலைமை என்ன ஆகும்டா பல்லு? ரொம்ப சிரிக்கிறீங்க போல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் கேட்டு தொலைங்க. உன்னோட சாவுதான். கழுத்தை அப்படியே நெரிச்சு அப்படியே சாகடிச்சிரு, சரிங்களா? இப்படி எல்லாம் சாக விட மாட்டேன். உன்கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணிட்டு தான் சாக விடுவேன். விடுங்க, மெதுவா பேசு. பணத்தை குடுறா. குடுறா, எங்க வச்சிருக்க? பணத்தை குடு. இரு, நானே எடுக்கிறேன். ஐயா, இங்க பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க. எனக்கு ஒரு 500 பணம் குடுறா. எனக்கு குடு. டேய் போடா பிச்சைக்கார பையலே. இவ்வளவு பணத்தோட சுத்திட்டு இருக்க. இவ்வளவு பணத்தை நீங்க பாத்துக்க கூட மாட்டீங்க. வாய மூடு. இதுல 2 லிப்ஸ்டிக் மட்டும் தான் வாங்க முடியும். 2 லிப்ஸ்டிக் மட்டும் தானா? சரி இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு, இவ்வளவு பணத்தை நீ எனக்கு தினமும் கொடுக்கணும், புரிஞ்சுதா? வீட்ல பணமரமா இருக்கு, பிச்சு பிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கிறதுக்கு என்ன பேசுறீங்க நீங்க? தாராளமா ஒரு மரத்தை வேணா நட்டு வை, புரியுதா? நீயே ஒரு திருட்டு பைய. எப்போ எந்த மரத்துல இருந்து பணத்தை புடுங்கணும்னு உனக்கு தெரியாதா? அதனாலதான் சொல்றேன், எனக்கு தினமும் இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும், புரியுதா? கொஞ்சம் மெதுவா பேசுறீங்களா? பின்னாடி ஒருத்தர் நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கான். நான் ஏன் பயப்படணும்? நீ வேணா பயப்படு. அவனை நான் செருப்பால் அடிப்பேன். திருட்டு பையலே. ஒரு 500 அடிச்சுப்பா. பணம் லட்சுமி இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் லட்சுமி அந்த ரிஷி எடுத்துட்டு போயிட்டான். எதுவுமே கிடைக்காம முட்டாள இங்க இருக்க. கையில ஒண்ணுமே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, ஹீரோ ஆயிடுறேன். அப்படின்னா ஹீரோ எப்படி ஆகணும்? லக்ஷ்மி முன்னாடி ரிஷி மாதிரி நாம இருக்கணும். அப்படி நடிக்கணும். ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அப்பதான் என்னோட அன்பு அவளுக்கு தெரியும். அப்பதான் லக்ஷ்மி எனக்கு கிடைப்பா. உடம்பு எப்படி இருக்குமா?
எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க வந்து அதிகமா டென்ஷன் எடுத்துக்காதீங்க. ரிஷியும் ஃப்ரீ ஆயிடுவான், எல்லாமே நார்மல் ஆயிடும். ம்? ம். பாத்திமா உங்களுக்கு சூட சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆ? எல்லாம் சரியா போயிடுமா, அதான் லக்ஷ்மி இருக்காளே. நான் ஜஸ்ட் அப்புறம்? உங்களோட உடம்ப பத்தி கேக்குறதுக்கு தான் வந்தேன். வரேன். இல்ல இருங்க அத்தை, நீங்க உட்காருங்க. அதான் சரி பண்ண நீ இருக்கியே, எல்லாத்தையும் பண்ணு. நீ இருக்க பாரு, எல்லார் பேச்சையும் கேட்டுக்குவியா? பாரு, உன்னை திட்டுறாங்கல்ல. சரி குடு. பாணியை பாக்குறதுக்கு நான் ஒரு நாள் வரேன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி ரிஷிய வெளியே வர வைக்கணும். அக்கா அதை விடு. மாமா எப்படி வெளியே வர போறாரு? கண்டிப்பா விடுவிக்கலாம் ஷாலு. ரிஷி கிட்ட உண்மைகள் இருக்கு. அதோட நீயும் இருக்க, உன்னோட அன்பும் இருக்கு. ஆனா இப்ப இதெல்லாம் எப்படி பண்றது, அத பத்தி தானே நாம இப்ப யோசிக்கணும். நம்ம போலீஸ் கிட்ட போயிட்டு மறுபடியும் இத பத்தி விசாரிக்க சொல்லலாமா? என் மேல கேஸ் நடத்தும் போது எல்லா என்கொயரியும் நிறுத்திட்டு என்னையே குற்றவாளின்னு சொன்னாங்க. நாம வீரேந்தர் அங்கிள் கிட்ட சொல்லி இந்த கேஸ சிபிஐ இல்ல சிஐடி கிட்ட சொல்லி விசாரணை பண்ண சொல்லலாம். அவருக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க கண்டிப்பா. நீ என்ன சொல்ற? ஆனா இது எல்லாமே அவ்வளவு ஈஸி கிடையாது ஷாலு. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு டைமே போயிடும். அவ்வளவு நாள் எப்படி என்னால ரிஷியை ஜெயிலே விட முடியும்? அப்ப என்ன பண்றது? பிரைவேட் டிடெக்டிவ ஹையர் பண்ணலாமா? பேப்பர்ல நிறைய ஆட்ஸ் வரும்ல, அவங்கள ஹையர் பண்ணிக்கலாம். இல்ல ஷாலு, எந்த ஆர்வத்தோட நாம முயற்சி எடுப்போமோ அத மத்தவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு அத கடமையா பாப்பாங்க, இல்லனா பணத்துக்காக பண்ணுவாங்க. ஆனா நாம நம்மளுடைய அன்புக்காக பண்றோம், நம்மளுடைய உறவுக்காக நம்ம பண்றோம். அதனால வேற யாரையுமே நம்ப முடியாது. ஆனா என்ன செய்வோம்? நம்ம கிட்ட என்ன வழி இருக்கு? ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும். நாம வேணா ஒண்ணு பண்ணலாம், ஆரம்பத்துல இருந்து பார்க்கலாம். அப்படின்னா என்னைக்கு சம்பவம் நடந்துச்சோ அன்னையில இருந்து பார்க்கலாம்னு சொல்ற? அங்க இருந்து? ஆமா, அங்க இருந்தே நாம ஆரம்பிக்கலாம். ஓகே, அப்புறம் பார்க்கலாம், ஏதாவது ஒரு வழிகள் நமக்கு உண்மைகளை காட்டிரும். நல்லது. ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. அன்னைக்கு வந்து ரிஷிக்கு பெங்களூர் போக வேண்டியது இருந்தது. அப்புறம் அதே நாள் இந்த சில ஃபாரின் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபுட் கிரிட்டிக்காக ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. அப்போன்னு பார்த்து ரிஷி கிட்ட டைம் இல்ல, அதனால ரிஷி சமைக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சான். எதுவும் பண்ண தேவையில்ல, உன் கையில இருக்கிற அந்த மேஜிக்க அங்க வந்து காட்டு, அது போதும். நீ மேனேஜ் பண்ணிப்ப. ஐ ட்ரஸ்ட் யூ. அடுத்த நாள் நானும் ஆயுஷும் ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போயிட்டு ஷெஃப் கூட சேர்ந்து நாங்க சமைக்கவும் ஆரம்பிச்சோம். சரி, அப்போ எல்லா ஷெஃப் கிட்டயும் பேசி பார்க்கலாம்க்கா. ஆமா, ஆனா முதல்ல நாம இத செய்யலாம். ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஷெஃப் கிட்ட நம்ம பேசி ஆகணும். அவன் தான் முகேஷ். அவன் தான் திடீர்னு காணாம போனான். அப்புறம் திடீர்னு அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தான் சாட்சி சொல்றதுக்காக. நாம முதல்ல அவன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சரியா சொன்னக்கா. சாப்பாட்டுல எப்படி விஷம் வந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சாலே போதும். யாராவது திருட்டுத்தனமா கலந்திருக்கலாம் இல்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.